இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ இயேசுவே இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ ஆவியே இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ. உறவாக உணர்வாக உடன் வாழும் என் இயேசுவே உனதன்பின் சுடராக என் வாழ்வை தொடர்கின்றேன் நான். உறவாக உணர்வாக உடன் வாழும் என் இயேசுவே உனதன்பின் சுடராக என் வாழ்வை தொடர்கின்றேன் நான். உருவாக்கும் போதுந்தன் பணியாற்றும் மழை பொன்ற எனக்குள்ளே கனலாக்கினாய். லாலா லலா லாலா 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 லலா லாலா 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 லலா லாலா 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 லலா லாலா. வாழ்வாகும் வழியெல்லாம் விடுதலையின் விதை தூவ உன் வார்த்தை எனில் உரைத்தாயே. லட்சியத்தின் வாழ்வின் இலக்கணமே நீதான், அதற்காக என்னை நானும் தருகின்ற தீதான். உனதாற்றல் நான் கேட்கிறேன், உனதாற்றல் நான் கேட்கிறேன். உறவாக உணர்வாக உடன் வாழும் என் இயேசுவே உனதன்பின் சுடராக என் வாழ்வை தொடர்கின்றேன் நான். உறவாக உணர்வாக உடன் வாழும் என் இயேசுவே உன
உனதன்பின் சுடராக என் வாழ்வை தொடர்கின்றேன் நான். கொள்கை வழி நின்று உழைக்கின்ற பொழுதெல்லாம் உன்னேச கரம் தாங்குமே. எழுந்தாலும் தடையல்ல உனை நம்பும் என் வாழ்விலே. இழக்கின்ற வாழ்வின் விடைதான் உன் சொந்தம். இறந்தாலும் இரவாது நிலையான பந்தம். உனதாற்றல் நான் கேட்கிறேன், உனதாற்றல் நான் கேட்கிறேன். உறவாக உணர்வாக உடன் வாழும் என் இயேசுவே, உனதன்பின் சுடராக என் வாழ்வை தொடர்கின்றேன் நான். உறவாக உணர்வாக உடன் வாழும் என் இயேசுவே, உனதன்பின் சுடராக என் வாழ்வை தொடர்கின்றேன் நான். யோவான் எழுதிய நற்செய்தி அலகு 13 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 15 வரையிலானவைகள். பாஸ்கா விழா தொடங்க இருந்தது. தாம் இவ்வுலகத்தை விட்டு தந்தையிடம் செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை இயேசு அறிந்திருந்தார். உலகில் வாழ்ந்த தமக்குரியோர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர் அவர்கள் மேல் இறுதி வரையும் அன்பு செலுத்தினார். இயேசுவை காட்டிக் கொடுக்கும் எண்ணத்தை அலகை சீமோனின் மகனாகிய யூதாசு இஸ்காரியோத்தின் உள்ளத்தில் எழச் செய்திருந்தது. உணவு வேளையில் தந்தை அனைத்தையும் தம் கையில் ஒப்படைத்துள்ளார் என்பதையும், தாம் கடவுளிடமிருந்து வந்தது போல் அவரிடமே திரும்பச் செல்ல வேண்டும் என்பதையும் அறிந்தவராய் இயேசு பந்தியிலிருந்து எழுந்து தம் மேலுடையை கழற்றி வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டி கொண்டார். பின்னர் ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்து சீடர்களுடைய காலடிகளை கழுவி இடுப்பில் கட்டியிருந்த துண்டால் துடைக்கத் தொடங்கினார். சீமோன் பேதுருவிடம் இயேசு வந்தபோது அவர், ஆண்டவரே, நீரா என் காலடிகளை கழுவப் போகிறீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் செய்வது என்னதென்று இப்போது உனக்கு புரியாது, பின்னரே புரிந்து கொள்வாய் என்றார். பேதுரு அவரிடம், நீர் என் காலடிகளை கழுவ விடவே மாட்டேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கு இல்லை என்றார். அப்போது சீமோன் பேதுரு, அப்படியானால் ஆண்டவரே, என் காலடிகளை மட்டுமல்ல என் கைகளையும் தலையையும் கூட கழுவும் என்றார். இயேசு அவரிடம், குளித்து விட்டவர் தம் காலடிகளை மட்டும் கழுவினால் போதும், அவர் தூய்மையாகி விடுவார். நீங்களும் தூய்மையாயிருக்கிறீர்கள், ஆனாலும் அனைவரும் தூய்மையாயில்லை என்றார். தம்மை காட்டிக் கொடுப்பவன் எவன் என்று அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது. எனவேதான் உங்களுள் அனைவரும் தூய்மையாக இல்லை என்றார். அவர்களுடைய காலடிகளை கழுவிய பின் இயேசு தம் மேலுடை அணிந்து கொண்டு மீண்டும் பந்தியில் அமர்ந்து அவர்களிடம் கூறியது, நான் உங்களுக்கு செய்தது என்னவென்று உங்களுக்கு புரிந்ததா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கிறீர்கள். நீங்கள் அவ்வாறு கூப்பிடுவது முறையே. நான் போதகர்தான், ஆண்டவர்தான். ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால், நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பொது குருத்துவம், பணி குருத்துவம் என்ற அடிப்படையிலே
உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை, இறைவேண்டல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உலகத்தினுடைய வாழ்விற்காக, முழு நல வாழ்வுக்காக விருந்தாகுவோம் என்ற ஒரு சிந்தனையோடு இந்த நாளை நாம் கழிப்போம். சமுதாயத்தில் பலதரப்பட்ட மனிதர்களை நாம் பார்க்கின்றோம். ஒரு சிலர் தம்மிடம் இருப்பதை எதையுமே பிறருக்கு கொடுப்பதில்லை. இவர்களை கருமி என்றும் நாம் கூறுகிறோம். இந்த சமுதாயத்தை வேண்டுமென்றே குழப்புகின்றவர்களை கிருமி என்றும் கூறுவோம். நாம் கருமியா கிருமியா என்று தெரியவில்லை. அதே வேளையிலே ஒரு சிலர் தமக்கு போக மீதத்தை பிறருக்கு கொடுப்பார்கள். இவர்களை சுயநலவாதிகள் என நாம் அழைக்கிறோம். மற்றவர்களை பொதுநலவாதிகள் என்று சொல்லுவோம். நாம் சுயநலவாதியா பொதுநலவாதியா? ஒரு சிலர் பிறரின் தேவை அறிந்து தம்மிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்வார்கள். இவர்களை நாம் மனித நேயவாதிகள் என அழைக்கிறோம். ஒரு சிலர் பிறரின் நல்வாழ்வுக்காக தன்னையே தானமாக கொடுப்பார்கள். இவர்களைத்தான் நாம் தியாகிகள் என அழைக்கிறோம். இயேசு இந்த வகையிலே பார்க்கிற பொழுது தியாகியாக, ஆண்டவராக, மெசியாவாக, மீட்பராக தன்னை விருந்தாக்குகிறார் என்பதுதான் உண்மை. அவரோடு அவருடைய வாழ்விலே பங்கு பெறுகிற நாமும் நம்மையே நாம் விருந்தாக்க வேண்டும் என்று ஆசையிலே தான் இந்த நாளிலே கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். இவ்வாறு தன்னையே தியாகமாக தன் உடலை இரத்தத்தை மனித குலத்திற்கு வழங்கிய நிகழ்வைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம், இன்றைய விழாவும் நமக்கு சிந்திக்க அழைப்பு விடுக்கிறது. பிறருக்கு விருந்தாக போவதன் தயாரிப்பாகத்தான் இயேசு தன் சீடர்களோடு ஒரு அறையிலே கொடுக்கிறார். இந்த நாளில்தான் நற்கருணை மற்றும் குருத்துவத்தை இயேசு ஏற்படுத்தினார் என்பது அனைவரும் சிந்தனைக்கு எட்டியவை. ஏனென்றால் இரண்டுமே விருந்தாக படைக்கப்பட்டவை. நற்கருணை விலை மதிப்பில்லாத உணவு. பணக்காரனும் பெறலாம், ஏழையும் பெறலாம், அவன் தகுதியான நிலையில் இருக்கின்ற போது. குருத்துவ வாழ்வு பிறருக்காக விருந்தாக இருக்க இயேசு ஏற்படுத்தியது. பிறர் நலனுக்காக தன் வாழ்வை கையளிப்பது. எதற்காகவென்றால் நற்கருணை இல்லை என்றால் கிறிஸ்தவம் இல்லை, குருத்துவம் இல்லை என்றால் நற்கருணை இல்லை. அதனால்தான் இரண்டுமே விருந்தாக்கப்பட வேண்டும் என்பதற்காக கடவுள் உருவாக்கியது. குருத்துவத்தை உருவாக்கிய பின்பு இயேசுவின் சிறையாட்சி பணி பொறுப்பினை குருக்களிடம் கொடுக்க காரணம், தான் விருந்தாக்கியது போல நீங்களும் உங்கள் பணியால் விருந்தாக வேண்டும் என்பதற்காகவே. அதனால்தான் இயேசு பணிவிடை பெற அல்ல, மாறாக புரியவே என்று மார்க்கு 10:45 சொன்னதை நாம் இங்கே நினைவுபடுத்திக் கொள்ளலாம். நாம் அத்தகைய விருந்திலே பங்கு கொண்டு மற்றவர்களுக்கு அன்பு, உதவி, கருணை மூலமாக விருந்தாக வேண்டும் என்ற ஆசையில் இருக்கிறோமா? அல்லது நாம் மட்டும் விருந்திலும் மருந்திலும் பங்கு கொண்டு அமைதியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமா? ஆண்டவரின் உணவு விழாவாகி என்று நாம் நினைத்து பார்க்கணும். எந்த அளவுக்கு நம்முடைய கத்தோலிக்க அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு விருந்தாகுகிற வாழ்க்கையாக இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்கிற பொழுது காலடிகளை கழுவுற அன்பு கட்டளை நமக்கு தரப்படுகிறது. தாம் உலகத்தை விட்டு தந்தையிடம் செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை இயேசு அறிந்து தாம் கடவுளிடமிருந்து வந்தது போல் அவரிடமே திரும்பிச் செல்ல வேண்டும் என்பதையும் அறிந்தவராய் என்னும் இரு செய்திகளை நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு தாம் இறக்கப் போகிறோம் என்பதை உணர்ந்துதான் இயேசு நற்கருணை கொடுத்து அன்பு கட்டளை 3ஐயும் ஏற்படுத்தினார். யாரெல்லாம் தாங்கள் இறக்கப் போகிறோம் என்பதை அறிகிறார்களோ அவர்கள் தமது இறப்புக்கு பின்னால் என்ன நடக்க வேண்டும் என்ற இறுதி விருப்பத்தை தெளிவாக அறிவித்து விடுகிறார்கள். ஆனால் எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைப்பதில்லையே. நம்ம பெரும்பான்மையோருக்கு நாம் எப்போது இறக்கப் போகிறோம் என்பது தெரியாது. எல்லாருமே சாவு வெகு நாள் கழித்தேதான் வரும் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மை அதுவல்ல. சாவு எப்பொழுதும் எப்போதும் வரலாம். அதை நாம் அறியாமல் போகலாம். எனவே இப்போதே நாம் நமது சாவை எண்ணி பார்த்து நமது அன்பை ஆழப்படுத்த வேண்டும், உதவியை ஆழப்படுத்த வேண்டும், கருணையை ஆழப்படுத்த வேண்டும். உலகில் வாழ்ந்த தமக்குரிய மேல் அன்பு கொண்டிருந்த அவர்கள் மேல் இறுதி வரை அன்பு செலுத்தினார் என்னும் ஆழமான வரிகள் இயேசுவின் அன்பை எடுத்திருக்கின்றன. நாமும் நம்மோர் மேல் சிறப்பான அன்பை இப்போதே வெளிப்படுத்துவோமா? அல்லது நாளைக்கே நாம் இருப்பதாக இருந்தால் எப்படி நம்மோர் மேல் அன்பை வெளிப்படுத்துவோமோ அப்படி இப்போதே அன்பை வெளிப்படுத்துவோம். எப்படி நமது அன்புக்குரியவர்களுக்கு பணிவிடை செய்ய விரும்புகிறோமோ அதனை இப்போதே செய்வோம். நமது இறப்புக்கு முன்னால் நாம் என்னவெல்லாம் செய்ய விரும்புகிறோமோ அவற்றையெல்லாம் இன்றை செய்தால் என்னவாகும்? வாழ்வையும் வழிபாட்டையும் இணைப்போம், இறைவனையும் மனிதனையும் சேர்த்து வைப்போம், பார்ப்போம், பெரிய வியாழனையும் பெரிய வெள்ளியையும் ஒன்றாக காணுவோம்.
அதுவே நற்கருணை, உயிர்ப்பின் நிறைவான வாழ்வு. ஆமேன். மன்றாடுவோமாக. சாவு வரை எங்களை அன்பு செய்த ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். எங்களது உறவினர், நண்பர்கள், குடும்பத்தினர் மீது எங்களுக்குள்ள நிறைய அன்பை இப்போதே வெளிப்படுத்த அருள்தாரும். நாங்கள் அன்பு செய்வோரின் காலடிகளை கழுவி அவர்களுக்கு இப்போதே பணிவிடை செய்ய எங்களுக்கு வரம் தாரும் ஆண்டவரே. ஆமேன். ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. என் கவலை, என் கண்ணீர், என்னை வருத்தும் வேதனைகள். என் கவலை, என் கண்ணீர், என்னை வருத்தும் வேதனைகள். என் பயங்கள், நெருக்கடிகள் எல்லாம் ஏற்றனை தேற்றுமையா. என் பயங்கள், நெருக்கடிகள் எல்லாம் ஏற்றனை தேற்றுமையா. என் இழப்பு, என் பிரிவு, என்னை வாட்டும் சோதனைகள். என் இழப்பு, என் பிரிவு, என்னை வாட்டும் சோதனைகள். என் பாவங்கள், மனப்பாரங்கள் எல்லாம் சுமந்தனை தாங்குமையா. என் பாவங்கள், மனப்பாரங்கள் எல்லாம் சுமந்தனை தாங்குமையா. என் குடும்பம், என் பணிகள், என்னை அழுத்தும் பல சுமைகள். என் குடும்பம், என் பணிகள், என்னை அழுத்தும் பல சுமைகள். என் நோய்கள், கடன் துயர்கள் எல்லாம் பார்த்தென்னை நடத்துமையா. என் நோய்கள், கடன் துயர்கள் எல்லாம் பார்த்தென்னை நடத்துமையா. ஆறுதலான ஆண்டவரே,
ஆதரவென்றும் எனக்கு நீரே. என் ஏக்கம் என் நோக்கம் என்னை தாக்கும் பழித்துரைகள். என் ஏக்கம் என் நோக்கம் என்னை தாக்கும் பழித்துரைகள். என் பலங்கள் பலவீனங்கள் எல்லாம் அறிந்தனையாளுமையா. என் பலங்கள் பலவீனங்கள் எல்லாம் அறிந்தனையாளுமையா. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகிறோம்.
இதயனே என் இயேசுவே இரவா உணவின் இனியனே உன்னை என்னில் உயிரோடு இணைக்கும் உவகை நேரம் இது. இதயனே என் இயேசுவே இரவா உணவின் இனியனே உயிரும் பிரியும் உடலும் அழியும் உறவு என்றும் உடன் வாழும். உயிரும் பிரியும் உடலும் அழியும் உறவு என்றும் உடன் வாழும். உண்மை உறவு சுடராய் உணவின் உருவில் உள்ளம் உறைய இறைவாவா 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 இதயமே என் இயேசுவே இரவா உணவின் இனியனே. வானம் அருளும் பூமி புரளும் வார்த்தை என்றும் வழுவாது. ஆ ஆ, வானம் அருளும் பூமி புரளும் வார்த்தை என்றும் வழுவாது. உந்தன் வார்த்தை கனலை உணவாய் உண்டு வாழ்வை வாழ இறைவாவா 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 இதயனே என் இயேசுவே இரவா உணவின் இனியனே. இதயனே என் இயேசுவே இரவா உணவின் இனியனே உன்னை என்னில் உயிரோடு இணைக்கும் உவகை நேரம் இது. இதயமே என் இயேசுவே இரவா உணவின் இனியனே. இதயமே இரவா உணவின் உன்னை என்னில் உயிரோடு இணைக்கும் உவகை நேரம் இது.